விஸ்ரீ. ஹாய் நயோ. ஏன் ரொம்ப சோகமா இருக்க? அதுவா, என் டெய்லி ரொட்டீன் எப்பயுமே ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் இல்லாம என் வாழ்க்கையில தோல்வியாவே இருக்கு. உனக்காக ஒரு சூப்பரான இடம் இருக்கு தெரியுமா? அப்படி? அது என்ன இடம்? அதுதான் சில்ட்ரன்ஸ் டைம். அந்த இடத்துக்கு போனா என் கஷ்டம் எல்லாம் தீந்துருமா? கண்டிப்பா தீர்ந்தே விஸ்ரீ. சரி வரியா போவோம். சரி போலாம் நயோ. ஆமா நயோ, இங்க யாரையுமே காணோம். எல்லாரும் ப்ரேயர் பண்ண போயிருக்காங்க, நம்மளும் போமா? சரி நயோ போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு நாங்கள் பயன்பெற நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கூட இருந்து பேசுங்க ஏசப்பா. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சரி நயோ, ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? அதுவா, ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். இல்லையே. ஆல்ஃபா. அப்படின்னா? அதப்பா டாபிக். இந்த வார ப்ரோக்ராம் ஃபுல்லா அத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறோம் தெரியுமா? அவரையே ஆரம்பமாக வச்சு ஒரு சாங் பாடிடலாமா? எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி தானே? ஆனால் அவனா அவரே ஆரம்பம், இந்த சாங் தான் பாட போகிறோம். பாடலாமா? தமிழின் உயிரெழுத்துக்கள் 12ம் இயேசுவின் மகிமையை சொல்லுது. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. செகண்ட் சாங் போயிடலாமா? செகண்ட் சாங் என்னன்னா, ஏசப்பா செஞ்ச ஒரு அற்புதத்தை பற்றி தான் பாட்டாக பாட போகிறோம். ஓகேவா? என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா?
ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. வேற லெவல் அறிவோட மேற்கூரைய பிரிக்க. ஸ்லோ மோஷனா இறக்கு ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா இறக்கு ஸ்லோ மோஷனா. ஏய் தொப்புன்னு போட்டுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. பாவமெல்லாம் மன்னித்து ஹீலிங்கு தந்தாரே. தீபம்தான் மெய்யான தீபம்தான், தீபம்தான் மெய்யான தீபம்தான். ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம் ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம் ஃபாஸ்ட் மோஷனா. ஸ்லோ மோஷனா ஆடுவோம் ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா ஆடுவோம் ஸ்லோ மோஷனா. என்ன தர்ஷி ஆக்ஷன் சாங் பத்தியா? ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு. அடுத்து நம்ம மெமரி வர்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கெஸ்ட் வராங்க தெரியுமா? அந்த கெஸ்ட் தான் நம்ம சொல்லி கொடுக்க போறாங்க. போய் பார்க்கலாமா? சரி நான் போய் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டோரு, நீ எப்படி இருக்க? நானா சும்மா சூப்பரா இருக்கேங்க. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது நல்லா கருப்பா இருக்க. இந்த அக்கா தான் அழகா புரிஞ்சுருக்காங்க. ஏக்கா சரி, ஏதோ சவ்வா அறுத்த மாதிரி இருக்கு பிள்ளைங்கிட்ட. இல்ல டோரு, நான் வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, வச்சனம் சொல்லி கொடுக்கீங்களா? ஆமா டோரு. எனக்கு கொஞ்சம் வச்சனம் சொல்லி கொடுங்களேன். சரி சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புன்னு ஒன்று போடுவீல. ஆமா டோரு. போட்டிருக்கீங்களா? ஆமா, ஆல்பா. என்னது அப்பாவா? ஆல்பா. அல்வாவா? அல்வா கிடையாது டோரு, ஆல்பா. அக்கா இந்த மேக்ஸ்ல போடுவாங்களா இந்த அல்பா ஒமேகாலாம் போடுவாங்களே? அது கிடையாது டோரு. ஆல்பானா ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பம் டோரு. ஆண்டவர் தான்க்கா நமக்கு ஆரம்பமா? ஆமா டோரு. சரிக்கா, அப்ப எனக்கு வசனம் சொல்லி விடுங்க. சரி நான் சொல்லி தரேன், நீ சொல்லு. சரியா? சரிக்கா சரிக்கா, எனக்கு சொல்லி கொடுங்க சாத்து. சரி டோரு, சொல்ல சொல்லுங்க. சரி குட்டீஸ், நான் சொல்ல வசனம் சொல்லுங்க, ஓகேவா? சரிக்கா சொல்லுங்க. நான் அல்பாவும். அல்வாவும்? அல்வா கிடையாது டோரு, அல்பா. அல்பா. அல்பாவும். ஒமேகாவும். ஒமேகாவும். ஆதியும். அந்தமும். முந்தினவரும். பிந்தினவருமாய் இருக்கிறேன். பிந்தினவராய் இல்ல டோரு, பிந்தினவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 13. 1 இல்ல டோரு, 13. 13 1 வருதுலக்கா. 13 1 அப்படி சொல்லக்கூடாது டோரு, 13. 13. ஏக்கா இன்னொரு தடவை சவுண்டா சொல்லுவீங்கக்கா? இன்னொரு தடவை சொல்லி தரேன். சொல்லுங்க. நான் அல்பாவும். ஒமேகாவும். ஆதியும். அந்தமும். முந்தினவரும். பிந்தினவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 13. ஏக்கா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்கக்கா. ஏக்கா அந்த அல்பாக்கு என்னக்கா அர்த்தம்? இன்னொரு தடவை சொல்லி கொடுத்துருங்களேன். அல்பானா தேவன் தான், ஆண்டவர் தான் நம்மளோட ஆரம்பம். ஓ, அப்ப நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும் ஆண்டவர் தான் ஆரம்பிப்பாரா? ஆமா டோரு. அக்கா முதல்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? போய் சோமன போறேங்க. நானே போயிட்டு வரட்டாப்பா. சரி டோரு. பாய் அக்கா, நான் போயிட்டு வரேன். பிள்ளைங்களா நீங்களும் போய் என்ன செய்யணும்? சோமனுங்க. நானும் போயிட்டு வரட்டா? பாய் பாய் பாய். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம படித்த வசனத்தின்படி ஆண்டவர் தான் நம்மளோட ஆரம்பம். சரிங்களா? நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏசப்பாவை ஆரம்பமா வைத்து எல்லாத்தையும் செய்யுங்க, ஓகேவா? பாய் குட்டீஸ். ஐயோ, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பசிச்சிச்சா. அதுவும் இல்லாமல் இந்த டோரு காமெடி பண்ணி எனக்கு இன்னும் பசியை தூண்டிட்டான். வெயிட் பண்ணி, இப்போ நம்ம லிட்டில் செஃப் பார்க்க போறோம். அவங்க பண்ண ஸ்நாக்ஸை நம்ம நைஸா தூக்கிட்டு ஓடிடுமா? சரி நையோ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம எதை வச்சு திரும்ப பண்ண போகிறோம்? கேரட் வச்சு பார்க்க போகிறோம். கேரட்டோட ஹெல்த்லாம் என்ன? கேரட் கண்ணுக்கு ஹெல்த்து, சரியா? நம்ம அந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னா காஞ்ச தேங்காய், சரியா? அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீனி, சரியா? ஏன்னா கேரட்டில் ஸ்வீட் இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தோம்ல, அதில் பிளேட்டிங்காக நம்ம அழகாக அப்படி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக கேஷ்யூ நட்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த லட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ஓகேவா? இன்னொரு லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய். என்னது விஷயம், எனக்கு பசி தீர்ந்துச்சா? ஆமாம் நயோ, இப்போ பரவாயில்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷத்துக்கான தீர்மானத்தை பார்க்க போறோம். பார்த்துட்டு வருமா? சரி நயோ, பார்த்துட்டு வருவோம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்லாம் எப்படி கொண்டாடுறீங்க குட்டீஸ்? நல்லா கொண்டாடுனீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்? அக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஆல்ஃபானா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரே தொடக்கம். அதாவது இந்த நியூ இயரில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக நம்ம இருக்கோம், அப்படி தானே? ஸோ இந்த வருஷம் ஏசப்பாவுக்கு பிரியமாக நம்ம எப்படி வாழணும், ஏசப்பா எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அக்கா சொல்ல நல்லா கவனமாக கேளுங்க. ரெடியாக இருக்கீங்களே? ஓகே. அதாவது ஆல்ஃபா அப்படின்னா அவரே தொடக்கம். அக்கா சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். தீர்மானம்னா என்னது கேட்கீங்களா? ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவுக்கு பிரியமா, உனக்கு பிடிக்காத காரியம், ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் எது உன் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு எப்படி நம்மளை படைச்ச தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீ பார்க்கணும், ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் காலை எழுந்துச்சி ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஓகே, ப்ரேயர் பண்ணுவீங்களா? சூப்பர், நீங்கள் நல்ல பிள்ளைங்க. காலை எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா அந்த நாளை ஆசீர்வதிங்க, நல்லா பாதுகாப்பை தாங்க, நல்லா நாண்டை தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீ ஏசப்பா காலை ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹேபிட். இதை ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஓகே. செகண்ட் என்னது அப்படின்னா பைபிள் ரீடிங். பைபிள் ரீட் பண்ணுற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? ஸோ பைபிள் ரீட் பண்ணுவீங்களா? ஓகே, சூப்பர். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பைபிள் ரீட் பண்ணணும், ஓகேவா? இது ரொம்ப நல்ல, நமக்கு இந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்கணும் குட்டீஸ். பைபிள் ரீட் பண்ணுற பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். இது மூலமாக ஏசப்பா உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவாங்க, ஓகேவா? சரி, தேர்டு என்ன அப்படின்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொன்னால் போமா நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லவே கூடாது, சரியா? ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தாயின் தகப்பன் என்ன செய்யணும், கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே கீழ்ப்படுற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த கீழ்ப்படுதல் என்ன அப்படின்னா, நீ சின்ன வயசுலேயே இந்த பழகிட்ட அப்படின்னா நாளைக்கு பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்க்கையில், சரியா? இதை செய்யாத பண்ணாதனா சரிம்மா ஓகேம்மான்னு சொல்லி பழகணும். இப்படி தான் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த டாபிக் படி அவரே ஆல்ஃபா, அவரே தொடக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொடங்க வச்ச நீ ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து தொடங்கிப்பாரு. அந்த நாளை ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதன்படி ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க, தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பேரண்ட்ஸ் கீழ்ப்படணும்னு சொல்லி. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி அக்கா அடுத்த டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், see you. ஆமாம் நயோ, அங்கே தீர்மானம் சொன்னாங்களே, நீ என்ன தீர்மானம் எடுத்த? நான் இந்த வருஷம் ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளையா, நல்ல பிள்ளையா இருக்க போறேன். அப்படியா நயோ? சூப்பர் சூப்பர். ஆமா, அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து நம்ம சாட்சி பார்க்க போறோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்ச நன்மையை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு நாள் என்னோட ஸ்கூலில் ஆண்டு விழா வந்து நடத்துனாங்க. அது நிறைய போட்டி சொன்னதில் கவிதை போட்டி ஒன்று சொன்னாங்க. அது யாரை பற்றி தெரியுமா? ஜி போப் பற்றி எழுத சொன்னாங்க. நானும் முதல்ல க்ரீன் டீமில் வந்து பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளாஸ் டீச்சர்னால க்ரீன் டீமில் வந்து பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ரெட் டீம்லேயே பேர் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெச்எம் சார் சொன்னார், 2 டீம்லேயே பேர் இருந்தால் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதனால் ஏதாவது ஒரு டீமில் தான் பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் க்ரீன் டீம் இழுக்க, அந்த பக்கம் ரெட் டீம் இழுக்கன்னு 2 சைடு இழுத்துட்டே இருந்தாங்க. கடைசியில் நல்ல வேலை ஏசப்பா தான் வந்து அந்த ஆசிரியரை அனுப்பிவிட்டாங்க தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா க்ரீன் டீமில் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி, நான் வேணால் பேரை கட்டடிச்சிடறேன்ப்பா, நீ போட்டியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீல, அதனால் பேரை கட்டடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் க்ரீன் டீமில் பேரை கட்டடிச்சிட்டு ரெட் டீமில் நானும் கலந்து கொண்டேன். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குப்பா, எப்படியாவது இதில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு சாட்சியாக சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி போட்டியிலையும் 2ஆம் பரிசு பெற்றேன். என்னை இங்கே சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. ஹலோ குட்டீஸ், நான் இப்போ ஏசப்பா என் வாழ்க்கை நடந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் என்னால் வந்து ஒழுங்காகவே படிக்கவே முடியாது. ஆனாலும் அப்போ படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் என்னால் எழுதவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இப்படி தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் எழுதலாம் போது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா எனக்கு வந்து 12th வந்து 572 மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதில் 3 சென்டம் வேறு நான் வாங்கினேன். அந்த 3 சென்டம் வாங்கின அந்த டைம்லேயும் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்காது, இவ்வளோ மார்க் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா நிறையா தடவை ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவ்வளோ மார்க் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த மார்க் வந்ததுக்கப்புறம் ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து எப்போவுமே நான் நன்றி சொல்லுவேன். குட்டீஸ், உங்கள் வாழ்க்கையும் சுகம் இல்லையா? ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு சோஸ்து. நயோ, அவங்க 2 பேரும் சூப்பராக சாட்சி சொன்னாங்க. ஏசப்பா அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. இப்போதான் எனக்கு புரியுது ஆல்ஃபானா என்னன்னு. ஏசப்பா தான் ஆரம்பம். நான் இனிமே ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பேன். ஓ சூப்பர் தேவஸ்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தேவஸ்ரீ போல ஏசப்பாவை ஆரம்பமாக வச்சுக்கோங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? அன்புலே ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, கற்றுக்கொண்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே எங்களுக்கு ஆரம்பமாக இருங்க. எங்கள் கூடவே இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.